அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் தொடங்கிய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதான் பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 965 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 51% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டை பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 973 ரூபாய் 69% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 278 ரூபாய் 56% உள்ளது. அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 966 ரூபாய் 50% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 30% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 973 ரூபாய் 5% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 276 ரூபாய் 95% உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றி மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமூடாக தொடர்பு கொள்ளுங்க. தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்க. இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 975 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாய் 50% உள்ளது. இது ARY எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். KBE எக்ஸ்சேஞ்ச் ரேட் பார்த்தெல்லாம் இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 967 ரூபாய் 99% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 277 ரூபாயாக உள்ளது. குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகவும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பட்டுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கான்னு. ஏன்னா சில நேரங்களில் நீங்கள் சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்திருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க கையாலையும் பிளவுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ரொம்பவே கவனம். யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணமாக விடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணமாக விடுறாங்க. குவைட் ஏஷியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் விடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ARY, அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், BEC, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முகாஸம் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக ARY எக்ஸ்சேஞ்சை பொறுத்தவரையில் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. அதே போல் ஜஹராவில் சுலைமானி எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முகாஸம் எக்ஸ்சேஞ்ச் ARY எக்ஸ்சேஞ்சுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா வெறும் 750 ஃபில்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. ரேட்டும் ஓரளவுக்கு ஜெனியூனான ரேட் தான் வழங்குறாங்க. அதே போல் ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல் ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகள்லையும் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. தயவு செய்து மறக்காம பற்றுச்சீட்டை மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ நிறையவே எக்ஸ்சேஞ்சுகளில் சில நேரங்களில் ரேட்டை கம்மியாக போட்டுடுறாங்க. தெரிஞ்சு போடுறாங்களா தெரியாமல் போடுறாங்களா தெரியலை. நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நல்ல எக்ஸ்சேஞ்சுகளில் நல்ல ரேட்டுக்கு அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 880 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 29 தினார் 26 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 420 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 173 ஃபில்ஸ். மறுபடியும் 400 ஃபில்ஸால் தங்க விலை கம்மியாகி இருக்குது. எதிர்வரும் நாட்களில் இன்னும் கம்மியாகுமா இல்லை அதிகரிக்குமான்னு தெரியல. இப்போதைக்கு தங்கம் விலை கொடுத்து வாங்குறவங்க தாராளமாக வாங்கிக்கோங்க. பழைய தங்கங்கள் இருந்தாலும் விற்கிறதுக்கு இது சரியான நேரம். இதோ கள்ளச்சாராயம் பருகியதால் தான் 2 பேர் மரணமடைந்துள்ளனர் கைத்தானில். இந்தியர்களுக்கு இன்றைக்கு பாஸ்போர்ட் இல்லை. அதே போல் வாட்ஸ்அப் மூலம் டொனேஷன் வாங்கினால் கைது. ஃபோட்டோ எடுக்கலாம், எந்த ஒரு குற்றமும் இல்லை, நீதிமன்றத்தின் உத்தரவு. அதே போல் 2 பேரை மிரட்டிய பெதுன் குவைத்தி. பாஸ்போர்ட் ஃபார்ஜரி, அதே போல்
தடை செய்யப்பட்ட நபர் ஒருத்தரை 500 தினாருக்காக ஆசைப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற்றிய சுங்க அதிகாரி. அதே போல் குவைத் சிட்டிசனுக்கு ரெண்ட் அலோவன்ஸ். அதே போல் இதோ சூனியக்காரி கைது செய்யப்பட்டிருக்கின்றார். மிக முக்கியமான தகவல் கெப்த் பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு. அன்பார்ந்த உறவுகளே, நான் உங்கள் சர்ஃபான் BA Vlog. இன்று நான் வந்திருப்பது லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவோடு இணைந்து முதலாவது பரிசாக 200 தினார், இரண்டாவது பரிசாக 150 தினார், மூன்றாவது பரிசாக 100 தினார் மற்றும் 10 பேருக்கு ஆறுதல் பரிசு சர்ப்ரைஸ். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக ஒரு கார்கோ நீங்க நாட்டுக்கு போடணும். அதே போல இந்த பரிசை வெல்றதுக்கான பாஸ்வேர்ட் என்னுடைய யூடியூப் சேனல் 3லையுமே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். இதில் வரக்கூடிய லோகோவை பாருங்கள். இந்த தப்மெயில் தான் போட்டிருக்கோம். மறக்காமல் என்னுடைய வீடியோவை பாருங்கள். வீடியோவில் ஒரு இடத்துல பாஸ்வேர்டை குறிப்பிட்டிருப்பேன். அதை நீங்கள் சொல்லி கார்கோ போடுங்க. லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோவுடாக பணப்பரிசை அள்ளுங்க. கார்கோ பற்றிய மேலதிக தகவலை வீடியோட ஃபர்ஸ்ட் கமெண்டில் ஒரு லிங்க் பின் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோவில் போய் தெரிஞ்சு கொள்ளலாம் மேலதிக அனைத்து தகவல்களையும். அதே போல் இதோ குவைத்துடைய சுற்றுச்சூழல் அதிகார சபை இப்போ ரீசெண்டாக கடலோரமாக நிறைய மீன்கள் செத்து மிதந்ததுக்கான ரிசர்ச்சை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமான காரணம் குவைத்துடைய வெப்பநிலை அதிகரிப்பு அப்படின்றது தெரிய வந்திருக்குது. எந்த ஒரு நச்சுக்கலவையும் இல்லை. வெப்பம் அதிகரிக்கிறதால கடலோர பகுதிகளில் இருக்கக்கூடிய மீன்கள் நீர் சூட்டால் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. வெப்பத்தால் மீனுக்கே அந்த நிலைமைன்னா நம்மளுக்கும் அதே நிலைமை தான். ரொம்ப கவனமாக இருங்க. வெப்பத்தில் நடமாறதை தவிர்த்துக்கோங்க. இதோ அல் அஹமதி நகராட்சி 20 நடமாடும் வண்டிகள் அகற்றப்பட்டன. தெரு வியாபாரிகளுக்கு வழங்கப்பட்ட 16 விதிமீறல்கள் மற்றும் கெப்த் சாலையில் அல் ஹஜன் பகுதிகளில் இருந்து 10 முகாம்கள் அகற்றப்பட்டன. குறிப்பாக கெப்த் பகுதிகளில் ரோட்டோரமாக கடைகள், அதாவது குரோசரி, மொபைல் குரோசரி கடைகள் வாகனங்களிலிருந்து அகற்றப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 20 கடைகள் அகற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. 10 கூடாரங்களும் சட்டவிரோதமாக நிறுவப்பட்டது அகற்றப்பட்டிருக்கின்றது. அதே போல் மிக முக்கியமான தகவல் குவைத்தி குடிமக்களுக்கு ரெண்ட் அலோவன்ஸ். இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு இல்லை, வாடகைக்கு வீடு எடுக்கணும். ஆனால் வாடகைக்கு வீடு எடுக்கிறதும் பெரிய ஒரு சேலஞ்சாகவே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வீடுகளும் 600 தினார்லேருந்து 700 தினார் சாதாரணமாக ஷெக்காக எடுக்கிறதுனாலே இருக்குது. சிட்டிக்குள்ளே ஒரு சின்ன செக்கா எடுக்க ஒரு 2-3 ரூமோட ஒரு ஹாலும் ஒரு 2-3 ரூமும் ஒரு கிச்சனும் எடுக்கிறதுனால 600-700 தினார் தேவைப்படுது. ரெண்ட் அலவன்ஸ் வழங்குறத இன்னும் நீடிச்சிருக்கிறாங்க குவைத்தில். அதே போல் ஏர்போர்ட்டில் ஒருத்தங்களை கிளியர் பண்ணி அனுப்பியிருக்காங்க பாஸ்போர்ட் ஃபோர்ஜரி. அதே மாதிரி ஒரு சட்டவிரோதமான நபர் ஒருவர் இந்த நாட்டை விட்டு வெளியேற்றின சுங்க அதிகாரி. இந்த மாதிரி 2 பேர் விசாரணை கமிஷனுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. இந்த நாட்டில் தயவு செய்து லஞ்சம் கொடுத்து ஏதாவது ஒரு வேலைகளை சாதிக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எக்காரணத்தை கொண்டும் லஞ்சம் மட்டும் கொடுக்காதீங்க. ஏன்னா சில நேரங்கள் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கலாம். வாங்கினதுக்கு அப்புறமா அவங்க பிடிப்பாட்டா அடுத்த கட்டமாக நீங்கள் செஞ்ச தவறோட சேர்த்து நாட்டை விட்டு வெளியாகினதோ இல்லை நீங்கள் செஞ்ச அந்த தவறோ அதோட சேர்த்து லஞ்சம் கொடுத்ததுக்கும் உங்கள் மேலே கேஸ் பதிவாகும். மறந்துடாதீங்க. இதோ கைத்தானில் ரூஃப் பில்டிங்கில் 2 பேர் உயிரிழந்ததா இப்போ நான் ரீசெண்டாக நியூஸ் போட்டிருந்தேன். 2 சடலங்கள் மீட்கப்பட்டதா. அதற்கான காரணத்தை வெளியிட்டிருக்கிறாங்க ஃபோரன்சிக் எவிடன்ஸ் டிபார்ட்மெண்ட். கள்ளச்சாராயம் குடித்ததால் தான் இருவரும் விஷமேறி உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. குடிங்க, நல்லா வாங்கி குடிங்க, குடிச்சிட்டு சாவுங்க இல்லையா? அப்படி தான் சொல்ல முடியும். வெளிநாட்டுக்கு வந்தோமா, தொழிலை செஞ்சோமா, சம்பாதிச்சோமா போனோமான்னு இல்லாமல் இங்கே குடிச்சு கூத்தடிச்சு கும்மாளம் போடுற நிறைய பேருக்கு இது ஒரு பாடமாக இருக்கட்டும். அந்த கள்ளச்சாராயம் விஷமானதால தான் உயிரிழந்திருக்காங்க. என்ன கர்மாந்திரத்தையெல்லாம் போட்டு காய்ச்சிறானுங்கன்னு தெரியல. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோவில் போட்டு காட்டியிருக்கிறோம். கள்ளச்சாராயம் காய்ச்சக்கூடிய இடங்களில் போய் பார்த்தா எப்படி எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பாத்ரூம் தண்ணியிலேருந்து எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு அதை நொதிக்க வச்சு கள்ளச்சாராயமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். ஏன்னா நீங்கள் பிராண்டட் சரக்குன்னு வாங்கி அடிக்கிறீங்க இல்லையா, 20, 30, 50 தினார் கொடுத்து, அதுவும் இங்கே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது தான். அதையும் மறந்துடாதீங்க. இதோ அடுத்ததாக இந்தியர்களுக்கு இன்று பாஸ்போர்ட் இல்லை. மிக முக்கியமான தகவல். இந்திய பாஸ்போர்ட் மையம் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு பாஸ்போர்ட், அதாவது PCC கிளியரன்ஸ்
தேவைப்படும் அந்த சூழலில் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை 6:30 மணி காலையிலிருந்து மாலை 6:30 மணி வரைக்கும் தற்காலிகமாக பாஸ்போர்ட் மற்றும் பிசிசி ரிப்போர்ட் இது எதுவுமே கிடைக்காது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. சில வேலைப்பாடுகள் இருக்கிறதால ஃபேஹில், ஜிலேப் ஷோக் மற்றும் குவைத் சிட்டி, ஜஹராவில் உள்ள தூதரக மற்றும் இந்திய தூதரக விண்ணப்ப மையங்கள் சேவைகள் இது பாதிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இது சாதாரணமாக இந்த 12 மணி தேவத்துக்கு மட்டும்தான். அதற்கு பிறகு நாளையிலேருந்து எல்லா அனைத்து செயல்பாடுகளும் நார்மல் ஆகிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. பார்க்கலாம். அதே போல் இப்போ ரீசெண்டாக சூனியக்காரி ஒருத்தர் கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யப்பட்ட இந்த பெண்ணுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதித்து கடுங்காவல் தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது குற்றவியல் நீதிமன்றம். அதன் பிறகு இவங்களுக்கு எதிராக போட்ட வழக்கில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஆஜர் பண்ணி அதற்கப்புறமா போதிய ஆதாரங்கள் இல்லாமல் விடுவித்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இவங்க எதிர்காலத்தை முன்கூட்டியே கணிக்கும் திறன் இருக்கிறதாகவும் அதே போல் பல மாயாஜால வித்தைகள் தெரிவதாகவும் பணத்தை வசூலித்து இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக 300 குவைத் தினார்களுக்கு ஈடாக பல மாந்திரிக பொருட்களை கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதும் தெரிய வந்தது. அதன் பிறகு போதிய ஆதாரங்கள் இல்லை, பணம் கொடுத்ததுக்கான சாட்சி இல்லை. ஏன்னா எல்லாமே கையாலே பணம் கொடுத்ததால் எந்த ஒரு கணக்கு வழக்கம் இல்லை அப்படின்னு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இனிமேல் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களுக்கும் கேரட்டில் தான் கொடுக்கணும் போல். அடுத்ததாக மிக முக்கியமான தகவல், யாருமே வாட்ஸ்அப் மூலம் டொனேஷன் சேர்ப்பது தவிர்க்கப்பட்டுள்ளது. இப்போ நிறையவே பார்த்தீங்கன்னா ஃப்ராடு நடக்குது. பலஸ்தீனுக்காக காசு சேர்க்குறோம், நோயாளிக்காக காசு சேர்க்குறோம் அப்படின்ற மாதிரி பலருமே ஒவ்வொரு வகையிலையும் இந்த பணம் சேர்க்கும் கும்பல்கள் வெளியாகி இருக்குது. வாட்ஸ்அப் நன்கொடைகள் குற்றம் என்பது தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்கொடைகளை தடை செய்வதற்கான முடிவு அனைவரையும் உள்ளடக்கியது மற்றும் முற்றிலும் யாரையும் விலக்கவில்லை. இணைப்புகளை அணுகுவதும் பதிலளிப்பதும் உங்கள் பொறுப்பிலிருந்து விடுபடாது. நல்ல நம்பிக்கையுடன் செய்தாலும் கூட லிங்க் மூலமோ அல்லது இணைப்புகள் மூலமோ பணம் பெறுவது குற்றமாகும். அதனால் தயவு செய்து யாரும் லிங்குகளில் டொனேஷன் பண்ணாதீங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் பிளேஸில், அதாவது ஒரு ஃபுட்பால் மேட்ச், கிரிக்கெட் மேட்ச், இந்த மாதிரி ஏதாவது ஒரு மேட்ச்சில் ஃபோட்டோ எடுக்கிறாரு. பப்ளிக் ஃபோட்டோகிராஃபி, ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஃபோட்டோ எடுத்து அவருடைய சோஷியல் மீடியாவில் பதிவிடும்போது இதில் 2 பெண்கள் அவங்களுடைய ஃபோட்டோக்கள் இருந்ததாக அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க. குற்றவியல் நீதிமன்றம் இதை விசாரித்த பிறகு பப்ளிக் பிளேஸில், அதாவது பார்வையாளர்கள் அவங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் போது அதை பொதுவான காட்சியாக நான் படம் பிடித்து போட்டது தவறு அல்ல, இவர்கள் இருவரையும் தனியாக நான் ஃபோட்டோ எடுக்கவில்லை அப்படின்னு அவர் பக்கம் உள்ள தரப்பு நியாயத்தை அவர் வெளிப்படுத்திய பிறகு குற்றவியல் நீதிமன்றம் அவர் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை அப்படின்னு விடுதலை பண்ணியிருக்காங்க. அதாவது பொது வெளிகளில் நீங்கள் பொதுவாக ஃபோட்டோ எடுக்கலாம். ஒருத்தர் ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ டார்கெட் பண்ணாமல் நீங்கள் சாதாரணமாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறது பப்ளிக் பிளேஸில் எல்லாரையும் வைத்து பொதுவாக எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தனி ஒரு நபரை தான் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. தொடரும் கொலை மிரட்டல் சம்பவங்கள் ஹவாலி பகுதிகளில் தான் இது அதிகமாகவே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 72 வயதான நபர் ஒருவர் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது அவருடைய வண்டியை ஓவர்டேக் பண்ணி ஒரு நபர் குறிப்பாக ஒரு குவைத்தி உடையணிந்த ஒரு நபர் அவருடைய வண்டியை ஓவர்டேக் பண்ணி எதுக்காக வேகமாக போகலை, எதுக்காக நீ இப்படி ஸ்லோவாக போகிற அப்படின்னு அந்த நபரோட தகாத முறையில் நடந்து கொண்டதாகவும், அதாவது தகாத வார்த்தைகளை உபயோகித்ததாகவும், கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் அந்த நபர் கம்ப்ளைண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குது. பக்காலா, ஒரு சிறுவனை வைத்து அந்த பக்காலா உரிமையாளர் டெலிவரி பண்ணுறதாகவும் பொருட்களை விநியோகம் பண்ணுறதாகவும், இதற்கு நான் சட்ட நடவடிக்கை எடுப்பேன், இல்லைனா எனக்கு நீ பணம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மிரட்டி இருக்கிறதாகவும், இல்லைனா உன்னைய கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டி இருக்கிறதாகவும் இன்னொரு குற்றச்சாட்டு பதிவாகப்பட்டுள்ளது. அது பார்த்திங்கன்னா ஒரு பெதுன் நபர் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த கடைகளில் வேலை செய்கிறவங்க, ரோடுகளில் நடமாடக்கூடியவங்க, இந்த மாதிரி நிறைய மிரட்டல்கள், இந்த வழிப்பறி சம்பவங்கள் தொடர்ந்துமே பதிவாகிட்டே இருக்குது. அடுத்ததாக 4வது ரிங் ரோட்டை பலருமே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா 4வது ரிங் ரோட் உண்மையிலேயே பெஸ்ட்டான ஒரு ரோட், ஷார்ட்கட்டான ஒரு ரோட். ஆனால் எல்லா நேரமும் டிராஃபிக் இருக்காது. ஆனால் இப்போதைக்கு செம்ம டிராஃபிக். காரணம் ரோடு க்ளோஸ் ஆகியிருக்கிறது. இதோ வேலைப்பாடுகள் துரிதமாக நடைபெற்று வருது. விரைவிலேயே 4வது ரிங் ரோட்டினுடைய செயல்பாடுகள் ஆரம்பிக்கும் அப்படின்னு பணி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி சகோதரர் கார்த்தி நேற்றைய தினம் ஒரு வீடியோ ஒன்றையும் அனுப்பியிருந்தார். 4வது ரோட்டினுடைய தற்போதைய நிலையை பற்றி வீடியோவை பாருங்கள்.
மிகவும் வேகமாகவும் துரிதமாகவும் செயல்பாடுகள் நடக்குது. விரைவில் இன்ஷா அல்லாஹ் 4வது ரிங் ரோடும் ஓப்பன் ஆகிறோம். அதே மாதிரி ஃபேஹில் ரோடு பற்றியும் நேற்றைய தினம் போட்டிருந்தேன் வீடியோவில். ஃபேஹில் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வேகமாக செயல்படுத்தி வராங்க. நான் ஃபேஹில் ரோடு பயான் மிஷரஃப் ருமைத்தியா சல்வா இந்த சைடில் இருக்கக்கூடிய ரோடு தான் ரொம்ப மோசமாகவே இருக்குது. டிராஃபிக் வந்து எந்த நேரத்துலையுமே இப்போ சாதாரணமாக நார்மலான நாளில் கூட வெள்ளிக்கிழமைகளில் சனிக்கிழமையில் கூட டிராஃபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது லீவு நாளாக இருந்தாலும். ஏன்னா 2 லைன் தான் அதில் இப்போதைக்கு உபயோகப்படுறதால ஃபேஹில் ரோடை முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த நாட்களில் குவைட் சிட்டி போகக்கூடிய சைட், ஃபேஹில்லேருந்து குவைட் சிட்டி போகக்கூடிய சைட்டில் அதுவும் குறிப்பாக பயான் மிஷரஃப் ருமைத்தியா சல்வா இந்த பாலம் தான் இப்போதைக்கு வேலை நடக்குது. அதே போல் கேப் பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. இந்த பக்காலாக்கள் மொபைல் க்ரோசரிகள் வேலை பார்க்குறவங்க இதற்கு பிறகு நிறைய பேர் கைது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளியில் போனால் மறக்காமல் உங்களுடைய சிவில் ஐடிகளை எடுத்துகிட்டு போங்க. இந்தியர்களை இன்றைக்கி பாஸ்போர்ட்டுக்காக போகாதீங்க, பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காக நாளைக்கு போங்க. கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள்.